நான் சொல்லட்டா, ஓவர் சிம்பிள் பீப்புள் தாங்க ஓவர் சூப்பர் நேச்சுரல் வல்லமை வரங்களோட போகிறார்கள். பெரிய அப்போஸ்தலர்ல பாருங்க, நல்ல வல்லமையான ஆளை பாருங்க, கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அடாடாடா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறாரியான்னு தோணும். அப்படிதான் இருக்குது. அது என்னன்னு தெரியல எனக்கு. அப்போஸ்தலர்ல ஒருத்தராவது பிஹெச்டி, எம்டி, டிடி, டிடிஹெச், பிஏ, எஸ்எஸ்எஸ்எஸ் ஒண்ணுமே இல்லைங்க. என்ன படிச்சிருக்கிற? மீன் பிடிச்சிருக்கிற, செலக்டட். நல்லா பிடிப்பியா? பிடிப்ப, வாடா. பிடிச்சியா? ராத்திரி பூரா ஒன்றும் கிடைக்கல, செலக்டட். நீங்க நினைக்கிறீங்களா இயேசு அவ்வளோ சிம்பிள் ஆளுங்கன்னு? அவர் நினைச்சாருன்னா உலகத்திலே இருக்கிற பெரிய ஞானியை கூப்பிட்டு அவன் மூளையை எடுத்து எடிட் பண்ணி வச்சு கூப்பிடலாம். பைபிள்ல சொல்லுது. அவர் என்ன பைபிள்ல இருக்குன்னா, ஞானிகளை எல்லாம் முன்னால பேதைய நிறுத்தி நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவையே கர்த்தர் ரட்சகராக அதிபதியாக ஆக்கினார். நானும் பார்த்திருக்கிறேன். அறிவாளிகள் நல்ல பிரசங்கிகள், ஆனால் எளிமையான மக்கள் தான் வியாதியை துரத்துவார்கள், பிசாசை ஓட்டுவார்கள். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை சிம்பிளிசிட்டிக்கு அழைக்கிறார், எளிமைக்கு அழைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை குழந்தை போல நம்ப அழைக்கிறார். அவர் சொன்னால் செய்வார், அந்த வாழ்க்கைக்கு அழைக்கிறார்.